நண்பர்களே வணக்கம். இரு குரங்கின் கை மூலிகை இது பார்த்திங்கன்னா, இரு குரங்கின் கைன்னு சொல்லுவாங்க. இந்த மூலிகை பற்றி நம்ம காணொலி நிறைய போட்டிருக்கோம். இந்த மூலிகை இரு குரங்கின் கைன்னு சொல்லுவாங்க. இந்த ஏன் தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த காணொலியை நாம் போடுறோம்னா, ஒரு விழிப்புணர்வுக்காக தான். மக்களுக்கு எறும்பூர கல்லும் தேயும் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுபோல் தான் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த காணொலி. இந்த மூலிகை பற்றின இரு குரங்கின் கைன்னு சொல்லுவாங்க. குரங்குக்கு எப்படி உடம்பு பூரா ரோமங்கள் மொசு என்று இருக்குமோ, அதுபோன்ற இது ரோமங்கள் மொசுன்னு இருப்பதால் முசுமுசுக்கை என்று சொல்கிறாங்க. முசுமுசுக்கை, இது முசுமுசுக்கை காயை பாருங்கள், இதனுடைய கனியை பாருங்கள். கனியை கூட பார்த்திங்கன்னா முசுமுசுன்னு முடிகள் ரோமங்கள் உள்ளதோ பாருங்கள். இரு குரங்கின் கை மூலிகை இது பார்த்திங்கன்னா எப்படி படர்ந்துருக்கு பாருங்கள், வேலியில் படர்ந்துருக்கு பாருங்கள். இது நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல தீர்வுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதிகபட்சமாக முள்ளுள்ள மூலிகை அத்தனையுமே நுரையீரல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தூதுவளை, கண்டங்கத்திரி இது போன்ற. அதை விட தூதுவளை, கண்டங்கத்திரியோடு இது சிறப்பான மூலிகை என்று மருத்துவ நிலையில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட அந்த சளி, ஆஸ்துமா இது போன்ற தொந்தரவுகளுக்கு கண்டங்கத்திரி, தூதுவளையோட சிறப்பான மூலிகை என்று சொல்லப்பட்டுள்ளது. இது இரு குரங்கின் கை, முசுமுசு கை. நன்றி நண்பர்களே.